الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மேலான நிக்காஹுடைய ஷஃபையை கபூல் செய்வானாக. பரக்கத் நிறைந்ததாக இந்த நடக்கக்கூடிய நிக்காஹுடைய தம்பதியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கல்குடிரும் தீனுடைய நல்ல சந்ததிகளை இந்த தம்பதிக்கும் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய பயான், அதுக்கு பின்னால நடக்கிற ஹுத்பத்துன் நிக்காஹ், அது முக்கியமான அமல். பயானை விட அதுக்கு பின்னால நிக்காஹுடைய வார்த்தைகள், வலியால மணமகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாருக்கும் சாட்சியாகி கேளும். நல்ல விஷயத்துக்கு நல்ல ஒரு சாட்சி, பாக்கியமான ஒரு சாட்சி. இப்ப நாங்க உண்மையிலே அந்த நேரத்துல தான் ஷோஃபீக்ஸை கொண்டு வர, எங்களுக்கு சரியான அவசரம் பள்ளிகளுக்கு வந்தா தான். ஐபிஎல் மேட்ச் பார்க்குற நேரத்தில் இல்லை, அல்லது அரசியல் பேசினா எங்களுக்கு நாங்கள் சரியான எவ்வளோ நேரம் பேசுவோம். பள்ளியில வந்தா நிக்காஹ் பயான் ஈடுபடப்படாது, முடிஞ்சாலும் அவசர அவசரமா ஈக்கணும். இல்லை, நாங்கள் ஒரு அது அமலா பார்க்கணும். எல்லாரும் கேமரா வச்சு கொண்டு பள்ளி அலங்கோலப்படுத்தவான. தேவைக்கு ஏதோ ஒன்று நடக்குது, இப்ப பொதுவாகிட்டு எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறது. இது நல்ல ஒரு சஃபை, எல்லாரும் துவாவோடு உட்கார வேண்டிய ஒரு சஃபை. உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு துவாவுடைய சஃபை. சுருக்கமா சொல்றேன், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இந்த மாப்பிள்ளைய பார்த்து மாமா உட்பட எல்லாருமே வாய் நிரம்ப வாழ்த்தும். துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளையும் மருமகனையும் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துவா செஞ்சாங்க. பரம்பரைக்கே துவா செஞ்சாங்க. தந்தையுடைய துவா திரையில்லாம் அல்லாஹ்ட்ட கபூலாகுது. ஆக சகோதரர்களே, நிக்காஹ்ன்றது ஒரு சங்கையான ஒரு முக்கியமான அமல். செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கைய இந்த தம்பதி அடையணும். வாழ்க்கை ரெண்டு விதமாயி அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தினான். கஸராபின் பிகீஅதி யஹ்ஸபுஹு ஸம்ஆனு மாஆ. ஒரு வாழ்க்கை இருக்கும், காணல் நீர் போன்ற வாழ்க்கை. எல்லாம் செஞ்சிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, துனியாலேயும் இல்லை ஆகிராலேயும் இல்லை. காணல் நீர் அதை குடிக்கலாம், காணல் நீரால குளிக்கலாம், காணல் நீரால விவசாயம் செய்யலாம். காணல் நீர் அன்பாந்தவர்களே, எதுல பரக்கத்தில்லையோ, எதுல அல்லாஹ்ட பொருத்தம் இல்லையோ, எதுல அல்லாஹ்ட கபூலியத் இல்லையோ, அது பணமாக இருக்கலாம், அது சொத்து செல்வமாக இருக்கலாம், அன்புக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். மாகனான் நீ மாலியா மாகனான்ஹு மாலுஹு வமா கஸப். அபூ லஹப் குடும்பத்தை அல்லாஹ் சொல்றான். தங்கம் மாணிக்க, அதாவது முத்து மாலை கொடுத்து மனைவியை வச்சிருந்தான். ஆனா அல்லாஹ் விலங்கல்ல, குடும்பத்துல அன்பு நபியை ஏற்றுக்கொள்ளல. அன்புக்குரியவர்களே, இந்த மணமகனும் நியத்து வைக்கணும். சொல்லுவாங்களே, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a reaction. சயின்ஸுக்கு எவ்ரி இன்டென்ஷன் ஹேஸ் a reaction. இந்த மாமட நியத், இந்த மணமகண்ட நியத், மணமகள நியத் திருமணத்துல சகோதரர்களே 7 பரம்பரை 2000 வருடத்துக்கு பின்னாலேயும் அதுல பரக்கத் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நியத்து வைச்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும்
திருமணம் மாறி குடும்பங்களை பரம்பரையை சுத்தமாக்க வேற ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. பொறுப்பான ஒரு அமல், அழகான ஒரு அமல், பரக்கத்தான ஒரு அமல். உலகத்தில் நலவுகள் உருவாகிறது திருமணத்துக்கு பின்னாலதான். திருமணத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4000 வருடத்துக்கு முன்னால டார்கெட் பண்ணினாங்க. என்னுடைய பரம்பரையில இந்த ஜம்சமுக்கு சொந்தக்காரரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். அவ்வளோ இது சினிமாத்தனமானதல்ல அன்பார்ந்த வாலிபர்களே. பேசி வச்சாச்சு, கிஃப்ட் பண்ற போனை பேசிக்கொண்டே இருக்கிறேன். முடிச்சு வச்சாலும் நிக்காக முடிச்சு வச்சாலும் குடும்பத்தை சேர்த்தி வச்சிடுங்க. விலங்கங்காட்டியும் பேசுறது எங்கட பழைய தரத்திற்கு மாற்றம். நிக்காக 2 தரம் பொய்க்கு நடிக்கிறேன். அக்குத வீட்டுக்குள்ள செய்யாதீங்க. அப்படி நீங்க செய்யாதீங்க, முறை இல்லவே. பத்துவாக்கு சரி, தக்குவாக்கு பொருத்தம் இல்லை. அதிகமான குடும்பங்கள் அப்படி பேசி வச்சு அக்குத செஞ்சு வச்சு பின்னால நிக்காஹ் ரெஜிஸ்டரை கொண்டு வந்து பள்ளியில் ஒரு பொய் ஹொத்துபா ஓதி நடக்குது. நிக்காஹ் ஒருக்கத்தான் நடந்துச்சு. பாத்திமா நாயகி மகனும் பேசணும். என்ன அவசரம்? சொனக்கம் ஏதாவது ஒரு கல்யாணம் அடிப்படையான காரணம் இல்லாமல் சுணங்குவது பொருத்தமே இல்லை, பொருத்தமே இல்லை. அதனால வம்புதான். குடும்பம் சேர்ந்தாத்தான் புரிந்துணர்வு அல்லாஹ் 2ஆ போடுறான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. இந்த வலியுடைய வார்த்தை மிக தெளிவாக வர வேண்டும். என்னுடைய மகள் உங்களுக்கு ஹலால் மனைவியாக நிக்காஹ் செய்து தருகிறேன் அல்ல, தந்து விட்டேன். இவர் கபூல் செய்கிறேன் அல்ல, கபூல் செய்து கொண்டு விட்டேன். அதனாலதான் ஒரு இமாம் இருந்து சொல்லிக் கொடுக்கிறேன். இமாம் பொறுப்பல்ல, ஆனா வார்த்தை தவறினா வாழ்க்கை தவறும். இந்த நிக்காஹ் பதிவை நாங்க மதிக்கணும். இது நாட்டு சட்டத்துக்கு. ஆனா மாமட வாயிலிருந்து வார வார்த்தை ஒரு வழி. அவருக்கு தான் இரத்தத்தை சுத்தமாக்குற தரத்தை கொடுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. இரத்தத்தை சுத்தமாக்க 2 பரம்பரை டிஎன்ஏ சும்மா சுத்தமாக்கல. இஸ்லாத்துல அல்லாஹ் எழுதி வச்ச நிக்காஹ் இது. அந்த வார்த்தை உண்மையாக உச்சரிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எத்தனை கோடி கொடுத்தாலும் சகோதரர்களே, நாங்க கோடீஸ்வரர் ஆயிக்கலாம். நாங்க திருமணத்தை கொண்டு போய் ஹோட்டல்ல செய்யலாம். நாங்க எங்க மகளோட கல்யாணத்துக்கு 10 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் காடடிச்சவங்க இருக்கிறாங்க. நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க ஊருக்கு பெருமைக்கு அது செய்யலாம். ஆனா அல்லாஹ் உள்ளத்தில் வைக்கிறதுக்கு பணத்தை பாவிக்கிறது இல்லை. நபியை பார்த்தே அல்லாஹ் சொல்லிட்டான். நல்லா விளங்குங்கோ. நாங்க 300 சஹனுக்கு திருமணம் செஞ்சோம். 300 கோடி செலவழிச்சு நடுக்கடல்ல தூசிப்படாத இடத்துல ஏண்ட மகளோட கல்யாணத்தை செய்யணும் அப்படின்னு கப்பல் ரெண்டுக்கு எடுத்து நடுக்கடல்ல போய்த்து தூசிப்படாத இடத்துல சுப்ஹானல்லாஹ் கல்யாணம் செஞ்சாங்க. நான் இதுக்கு கவலைக்கு யாருடைய கல்யாணமும் உடைஞ்சி போறதில்ல. ஆனா சகோதரர்களே, அல்லாஹ் உள்ளத்தை ஒற்ற முறைய மாமக்கு விளக்கம் வைக்கணும். அல்லாஹ் என்ற மனைவி உள்ளத்தை என்னோட எப்படி சேர்ப்பாண்டு மகனுக்கு விளக்கம் வைக்கணும். நாங்க நினைச்ச படத்தை பார்த்து குடும்ப படம், குடும்ப சினிமா, குடும்ப சுற்றுலா, கெதரிங் இதுல எல்லாம் ஹராம் நடக்கும்டா சேராது. உள்ளங்கள் பிரிவு தான் வரும். அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்க பாவம் நடக்குமோ அந்த குடும்பத்துல கணவன் மனைவி வாழ மாட்டாங்க, நடிப்பாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறவங்க ஹலாலா சேர்க்காம ஹராமா சேர்த்தா இன்னும் ஆபத்து. எங்கட ஹலாலாலே ஒன்றும் செய்யலாம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சகோதரர்கள் உலமாக்கள் ஈகிறாங்க, கேட்டு பாருங்க. நீங்க நபியே முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் செலவழிச்சாலும் மா அன்ஃபக்த லவ் அன்ஃபக்த மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், 2 உள்ளத்தை உங்களால ஒட்டேலாம். அஸ்ஸர் மௌலைடி நானக்கு என்ன செய்யலாம்? அதுதான் அல்லாஹ்ட பக்கம் திரும்ப சொல்றேன். இவருக்கு என்ன செய்யலாம்? நல்லா யோசிங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான்,
அபூபக்கரையும் உஸ்மானையும், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும், ஃபாத்திமாவையும் அலியையும், ஆயிஷாவையும் உங்களையும் உள்ளத்தோடு இணைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்ப எவ்வளவு பக்கம் துவாலிக்கணும் கல்யாணம். இதுதான் கல்யாணத்தை களியாட்டமாக்கவானது. இதுதான் ஆபத்துகள் பாவங்கள் நடக்கக்கூடிய பன்றி பிளேட்டுகள் பாவிக்கப்படக்கூடிய இரவு பகலாக இசையும் பாவமும் எங்கிருந்தோ வரக்கூடிய யாரோ தங்கிவிட்டு போகக்கூடிய ஹோட்டல்களுக்கு கொண்டு போவானம். மசாஜித் ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹும் மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக என்று பள்ளிகளுக்கு தான் வரையும், ஹோட்டலுக்கு போயலாம். இதை விளங்குறோம் இல்லை சகோதரர்களே? நிக்கா பயான்டா தாராளம். அல்லாஹ் தான் உள்ள தொற்றுவான். ரனவே சரியா இருந்தா தான் பிளைட் லேண்ட் பண்ணலாம். அன்புக்குரியவர்களே, இங்க பிரதானம் பொன் மாப்பிள்ள பொண்ட வாப்பா எவ்வளவு ஏக்கத்தோடு வளர்த்திப்பாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்புகள். ஒரு பொம்பளை புள்ளண்டா நபியே துடிச்சுடுவாங்க. அப்படித்தான் அல்லாஹ் வச்சுக்கிறது. ஃபாத்திமா ஹிய பித்அத்து கபிதி, ஃபாத்திமா என்ற இரக்கொழுந்து அவ்வளவு இரக்கத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். இரக்கம் இருந்துதான் ஆகணும், அன்பு இருந்துதான் இருக்கணும். நீங்க எவ்வளவு துவா செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு தேடி இருப்பாங்க, எவ்வளவு பொன் தேடுறோம், எவ்வளவு மாப்பிள்ளை தேடுறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், நான் காற்ற வழிக்குள்ள நீங்க வாங்கோ, ஆச்சரியமான வாழ்க்கையை தருவேன், உங்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கையை தருவேன். உண்டு காணல் நீர் போல வாழ்க்கை அல்லது ஜம்சம் கிணறு போல வாழ்க்கை. இந்த சஃபையில யாரு ஜம்சம் தண்ணி குடிக்காதவங்க? எத்தனை மீட்டர் ஆழமான கிணறு, எத்தனை கிணறு இது? ஒரே ஒரு கிணறு. நல்லா விளங்குவோம் அருமையானவர்களே. ஹராம வீட்டுக்குள்ள கொண்டு போறது திருமணத்திலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ பரக்கத்தில் இல்ல. காணல் நீர் மாறித்தான். புல்ல வளர்த்தாலும் காணல் நீர் போலத்தான். பாய் வியாபாரியா பஜாரத்தில் இருந்து பெரிய கோடீஸ்வரராகி மகனுக்கு முழு சொத்தையும் எழுதின வாப்ப சொல்றாரு. சத்தியம் என்னட்டே சொன்னார், என்னட்டே சொல்றாரு கோடி கோடியா மகனை சந்தோஷம் வைக்கணும். அப்படி பஞ்சில வச்ச மாதிரி வளர்த்தேன். இன்றைக்கு அதே மகன் காலால உத வாங்கி கொண்டு வெளியே வாங்கி திரும்ப பாயாவரத்தையே செய்றேன். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். கணவன் மனைவிக்கு தீன கொடுக்காம எத்தனை நகநட்டு போட்டாலும் வேறல்ல. மகன் தாய் தந்தை பிள்ளைகளுக்கு எத்தனை கோடி கொட்டினாலும் தீன் இல்லண்டா பரக்கத் இல்ல. பரக்கத் இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையில மஹப்பத் இல்ல. இது மஹப்பத் சகோதரர்களே, மஹப்பத் உண்டாக்குறாமல் மஹப்பத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் கேட்கிறான். குடும்பத்தோட கண்குளிர்ச்சி சந்தோஷம் மஹப்பத் வரணும். அப்ப எதை செஞ்சா மஹப்பத் வரும், எதை செஞ்சா இரக்கம் வரும், எதை செஞ்சா பரக்கத்தாயிப்போம். அதான் சரியா நியத்து வைக்க சொல்றேன். ஒரு சகோதரர் நிக்காஹ்ல இந்த சஃபையில அவன் சொன்ன சீதனம் இது நினைச்சியும் பார்க்கப்படாது. இன்றைக்கு இந்த ரெஜிஸ்டர் பதிவிலும் சீதனம் ஒரு குளம் ஒண்டிக்குது, கைக்கூலி. அது நாங்க எங்கடவங்கள்ட்ட முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாம் இல்லாம போய்த்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிகளுக்கு மேல புல்டோசர் வார காலம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் 40 லட்சம் பள்ளிகள் இருக்குது. இந்தியாவில் எத்தனையோ பள்ளி வக்ஃப் சஃபையில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதுக்குரிய முழு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. நாளுக்கு நாள் பள்ளிகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. பள்ளியை கட்டி வச்சுட்டு பஜாரா ஹயாத்தாக்குற கூட்டமா இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளிகளுக்கு மேல பெரிய பெரிய வாகனங்கள் ஏறி இறங்கும். இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். பைத்துல் மக்திஸ் நிலைமையும் இதுதான். பைத்துல் மக்திஸ் ஒரு காலம் ரத்தம் சிந்தி குதிரை ஓடினா குதிரைയുടെ கணுக்கால் வரைக்கும் முழங்கால் வரைக்கும் ரத்தம் அப்படியே ஆழமா புதையும். 4-5 மைலுக்கு அங்கல ஜனாசாக்களுடைய துருவாடை வீசிச்சு. அல்லாஹ்வை கோபிச்சு கொண்டு நீங்க யார வால் பிடிச்சாலும் எந்த மினிஸ்டருக்கு பந்தம் பிடிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வை வச்சு சொல்றேன், அவ்வளவு
வெறுக்கத்தக்க காட்சிகள் எங்கட சமூகத்தில் ஆண்களும் தான் பெண்களும் தான். கல்யாணம் என்றாலும் அப்படித்தான். ஒரு நாளும் ஒன்று நடக்காது. ரப்ப பிடிச்சி பாருங்க. அரசியல் ஈக்கணும், கல்வி ஈக்கணும், ஆண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கணும். ஆனா மார்க்கத்தை வித்தோம். நாங்க எங்கட கவலை எப்ப இஸ்லாத்தை பாதுகாக்கிற இல்லாம முஸ்லிம்களை பாதுகாக்கிற யோசனை வருமோ அதே அல்லாஹ்வுக்கு கோபத்தை தான் ஏற்படுது. அப்படி வந்த ஒரு சட்டம் தான் இது சீதனம். எங்கடவங்களே வழக்கு தூக்கி போய்த்திக்கிறாங்க கொடுத்த சீதனம் கேட்டீங்க வழக்குல. எங்க 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 ஆதாரம்? ஆதாரம் இல்லை. கொடுத்தீங்களா? கொடுத்த ஆதாரம் இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த குளம் வந்தீங்க. இஸ்லாமிய திருமண பதிவுல கைக்கூலி வரையிலாது, அதுல பரக்கத்தே இல்லை. சொன்னாரு, உண்மையிலே நான் நியத்து வச்சிருந்தேன், மாமனார் நல்ல வசதியானவர், ஒரு கார் ஒன்று கொடுப்பாரு, 2-3 கோடியில கார் மகனுக்கு கிடைக்கும். நிக்கா பயான் வைக்கிறதுல உள்ள நன்மைகளும் ஈகுது. மிச்ச நேரம் பேசியும் வேலை இல்ல சகோதரர்களே. அவர் சொன்னாரு, அவரே சொன்னார், அதனால நான் சொல்றேன், அவரே சொன்னாரு, உண்மையில அந்த நியத்து தான் இருந்துச்சு. நிக்கா பயான் முடியறதோட மகனை கூப்பிட்டு சொன்னாராம், மகன் இந்த நிக்கா நடக்கணும், உங்களோட செலவுல அந்த மணமகளை வாழ வைக்கிற மகர் தொகையை தவிர, அதாவது நீங்க வேற எந்த நியத்தும் வைக்கப்படாது, நீங்க எந்த ஒரு வாகனமும் வானம், அது கிஃப்டா தந்தாலும் வானம், எந்த ஒன்றுமே தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நியத்து வரும். நியத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற நியத்து வைங்க. அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்து. அல்லாஹ்ட தீனை வளர்க்கறதுக்கு இன்னால் இல்லான்னு சொல்றோமே, மையத்தூட்ல சொல்றோம் நாங்க அது. ஆனா உண்மையில எங்கட வாழ்க்கைக்கு எல்லா கட்டத்துக்கும் இன்னால் இல்லாதான். நாங்க எப்ப அல்லாஹ்வுக்குண்டு ஆகுவோமோ எங்கட புள்ள அல்லாஹ்வுக்குண்டு ஆகும், எங்கட மனைவி அல்லாஹ்வுக்குண்டு ஆகுவான், எங்கட குடும்பம் சந்தோஷம் ஐக்கியம். சகோதரர்களே, இன்னால் இல்லாண்டு ஆகும், அல்லாஹ்வுக்குண்டு ஆகும். நஜ்புதீன் அய்யூபி நியத்து வச்சாரு, என்ற சொத்தை பாதுகாக்க, என்ற கடையை பாதுகாக்க, என்ற பசாரை பாதுகாக்க இல்ல, ஏண்ட ரப்புட தீனை பாதுகாக்க. பைத் பலஸ்தீன்ல முஸ்லிம்கள் இவ்வளோ கை சேதப்படுறாங்களே, அவர் நியத்து வைக்கிறார். எப்ப? சலாஹுதீன் அய்யூபியோட வாப்பா, சுபஹானல்லாஹ், எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், அந்த மகன் இஸ்லாத்துட கொடிய பைத்துல் மக்திஸ் தான் நாட்டும், அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் தேடுறான். பக்குவம் வாழ்க்கையில் ஈக்கணும் சகோதரர்களே. எந்த கண்ணும் கண்டில்லாத ஒரு பெண்ணை தேடி எடுக்கிறாங்க, நிக்கா செஞ்சாங்க. நஜ்புதீன் அய்யூபி, சுப்ஹானல்லாஹ், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் சலாஹுதீன் அய்யூபி. இன்றைக்கு ஒரு சலாஹுதீன் அய்யூபி இருந்தா 56 நாட்டுல முஸ்லிம்களோட கொடி பறக்குது, வியாபாரத்துல எத்தனையோ நாடு முன்னுக்குது, உலகத்துல பெரிய கிளாக் டவர்ஸ் எல்லாம் அடிச்சுக்குது. அழுகிற புள்ளைய 50,000 60,000 புள்ளைகளை மரணிச்சு பரிதாபமாயிக்கிற புள்ளைகளை அடிக்காதே என்று சொல்றதுக்கு 56 நாட்டுக்கு பலம் இல்லை. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். அல்லாஹ் இதைத்தான் விளங்கப்படுத்துறார். வீடும் இதுதான், நாடும் இதுதான். ஏண்ட தொடர்பு உங்களுக்கு இல்லையா, அடுத்தவனுக்கு என்ன நடந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்காது. இது இப்படியே வந்து தந்தையை கொண்டு போய் எல்டர்ஸ் ஹோம்ல போன கிழமை ஒரு வாப்பட மையத்து 10 நாளே இது கொழும்பு ஹாஸ்பிட்டல். அதுக்கு முந்தி 2 மாசத்துக்கு முன்னால 12 புள்ளேட உம்மா அந்த எல்டர்ஸ் ஹோம்ல இருக்கிற அந்த பாசத்துக்கு, ஒரு வருஷம் பழகின பாசத்துக்கு அவங்க குளிப்பாட்டி அவங்களுக்கு தெரியுமான மாதிரி கஃபன் செஞ்சு சகோதரிகளே, சுபஹானல்லாஹ், இறக்கப்பட்டு அந்த பெண்மணி சொல்லி வச்சுக்கிறான், என்ன எப்படியாவது ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு கொடுத்துடுங்கோ. அதை 12 பிள்ளைங்க எங்க போய்த்த? நான் சொன்னேன், தீன் இல்லாம யூகே விசா, லண்டன் விசா, கனடா விசா, ஜப்பான் விசா, ஹராம் ஹலால் பார்க்காம தோட்டம் தொழில் நீங்க செஞ்சு பாருங்க, நஷ்டம். ஒரு புள்ள வரல. ஒரு ஹசரத்தும் 2-3 நிர்வாகிகளும் முஅத்தின் சாபும் பள்ளி லொரிய கொண்டு போய்த்து, ஜனாசா சர்வீஸ் லொரிய கொண்டு போய்த்து ஜனாசா எடுத்து கொண்டு வந்து அடக்கியாச்சு. 12 புள்ளையை பெத்தெடுக்கிற ஒரு தாய் 12 சக்கராத்தை கண்டிக்கிறார். 360 எலும்பையும் ஒண்டா முறிச்சிற மாதிரி வருத்தம் ஒரு பிரசவத்தில்.
ஆக சகோதரர்களே, தீன பிடிப்போம், தீன கொடுப்போம், தீனுக்காக வேண்டி முடிப்போம். ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், அதுல பரக்கத்து, அந்த நல்ல நியத்துக்கு பரக்கத்து. சலாவுதீன் அய்யூபி பிறந்தார் தானே, பைத்துல் மக்திஸ் கூடிய நாட்டினார் தானே. மௌத்தா போகல கவலைப்பட்டாரு. உடம்புல மட்டும் ஆரோக்கியம் இருந்திருந்தா பாப்பட நியத்து எவ்வளவு வேலை செஞ்சதுன்னு பாருங்க. எங்க சொன்னாரு, ஐரோப்பாவிலே இஸ்லாத்துல கொடிய நாட்டிப்பேன். பாப்பட நியத்திந்து பைத்துல் மக்திஸ் இஸ்லாத்துல கொடி. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. நல்ல நியத்துகளாகும், அழகான இரக்கத்தை, அன்பை, சம்பந்திகளுக்கு தனி இடத்தை இஸ்லாம் வச்சுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எகிப்தில் ஒரு பெண்மணியை நிக்கா செஞ்சாங்க. சொன்னாங்க, எகிப்தை நீங்க ஒரு காலம் வெற்றி கொள்ளுவீங்க, வெற்றி கொண்டா நீங்க அந்த மக்களை மதிச்சு நடந்து கொள்ளணும். ஏனென்றா மதீனாவுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் திருமண சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சம்பந்திகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தல்லா வச்சுக்கிறாங்க. இரக்கத்தோடு நடக்கணும். இப்ப இவங்களோட வாப்ப மாதிரி தான் இவங்க ஆகிறாங்க. மாமி இவங்களோட உம்மை மாதிரி. எக்காரணம் கொண்டு அந்த உறவு பிரியர் இல்லை, உறவு பிரியர் இல்லை. அதே மாதிரிதான் மகள், உங்களோட மகள் இல்லையா, உங்களோட மகள் மாமா, நீங்களா மாமா, உங்களுக்கு சொந்த மகள் போல மகளாக நினைக்கணும், மகனாக நினைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நினைச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு, எவ்வளவு அழகான வாழ்க்கை சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய தென்றல் வீசிச்ச அந்த குடும்பங்களுக்குள்ள அவ்வளோ நெருக்கத்தை கொண்டு வந்தான், அவ்வளோ இரக்கத்தை கொண்டு வந்தான் சகோதரர்களே. அதுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருந்து வீட்டுக்கு கொண்டு போகணும்னாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. சிலவங்க நினைக்கிற தாலீம் வாசிக்கிறதும் ஹுத்பா ஓதுறதும், சிலவங்க சொஹர்ல ஒட்டித்தான் நிகழ்ச்சி கேட்பாங்க. அவங்கள ஒரு நாளும் கலட்டேலாம். அவங்க எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சொஹரோட ஒட்டி கொண்டுதான் நிற்பாங்க. மன்னிச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கு, ஒரு ஹுத்பால எந்த போன கிழமை ஹுத்பா ஓதுறேன், கரண்ட் பைத்தது போதுதான் விளங்கிச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த நாட்டில் எங்களுக்கு இன்னும் ஜும்மா செய்யுங்கோன்னு ஒட்டிக்கிறது. உண்மையிலே சார், மைக் ஆஃப் ஆயிடுச்சு, இந்த கரண்ட் போயிடுச்சு, மீன் கடன் அல்ல. முழு வாலிபர்களும், வாலிபர் நீங்க சாஞ்சிக்கிறவங்க சாயாதீங்க, மஜ்மாக்கு வந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன். ஏண்ட பேச்சுக்கு நான் சொல்லல, இது ஏண்ட பேச்சல்ல, இது ஏண்ட வீடல்ல. வாங்க முன்னுக்கு, மஜ்மால முன்னுக்கு வாங்க. ஜிம்முக்கு போனா முன்னுக்கு, ஜாக்கிங் போனா முன்னுக்கு, நடந்தா முன்னுக்கு, விளையாடினா முன்னுக்கு. இன்டோர் 12 மணிக்கு புக் பண்றாங்க எங்க வாலிபர்கள், மிட் நைட்ல. அதுல விளையாட்டுல முன்னுக்கு. ட்ரிப் போனா தூக்கம் இல்ல சகோதரர்களே. மஸ்ஜித் வந்து அது ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் போல. இங்கத்தான் எல்லாத்துக்கும் மருந்து கிடைக்கும். கணவன் கணவனா வாழணுமா, மனைவி மனைவியா வாழணுமா, குடும்பத்துள்ளுக்கு இரக்கம் வரணுமா, ரூஹு கழுவிப்படணும், உள்ளம் சுத்தமாகணும், உள்ளம் சுத்தமாகணும். மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபையில் இருந்து ஒரு சஹாபி எழும்பி போறான், வீட்டுக்கு போனான். எப்படி அவங்களோட வாழ்க்கை, நிக்கா பயான், அது குடும்ப வாழ்க்கைகள் கேட்டோன்னு எப்படி ஹயாத் ஆகுதுன்னு பாருங்க. பெய்தோடனே கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தான். தண்ணியை கொடுத்தோடனே அதை குடிச்சாங்க, மனைவிയുടെ கையால கொடுத்தது. இப்ப நாங்களே கொஞ்சம் தண்ணி மிஞ்சா அதை சிங்க்ல கொட்டேலும் எங்களுக்கு, பூமரத்துக்கு ஊத்தலாம் எங்களுக்கு, அல்லது அப்படியே வைக்கலாம் எங்களுக்கு, அல்லது மனைவிയുടെ கையில கொடுத்தா அதே செய்யலாம். அவருக்கு சிங்க்ல கொட்டலாம், டஸ்ட்பின்ல வெளிக்கு வீசிடலாம், பூமரத்துக்கு ஊத்தலாம். ஆனா அந்த மனைவி என்ன தெரியுமா செஞ்சா, இவர் சொல்லிச்சு கொடுக்கல, இணைப்புன்றது தான். அந்த மனைவி அப்படியே மிஞ்ச தண்ணிய குடிச்சான், தண்ணிய குடிச்சான். சகோதரர்களே, குடிச்சொன்னே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு கணவன் சொன்னாரு, இப்பதான் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், ஒரு கணவன் தண்ணீர் அருந்தி அல்லது அதை எதுக்கும் எடுக்கலாம், சாப்பிட்டு ஏதாவது ஒன்று மீயமாக அதை மனைவியிடம் கொடுத்து மனைவி அதை சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த 2 பேருக்கும் இறங்குது. மிஞ்ச தண்ணி, மிஞ்ச தண்ணி இரக்கம் கூடும். உண்மையிலே ஒரு மனைவி அதை எடுத்து குடிக்கக்கூட இரக்கம் வருமா இல்லையா? இஸ்லாம் உளவியல் அழகா பேசுகிறது.
ரெண்டு பேர் முசாஃபா செய்யறதுக்கு தானே. உளவியல் கருத்துல சொல்றாங்க, உள்ளத்தை இணைக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த அமல்கள்ல முசாஃபாவுக்கு நிகராக எதுவுமே இல்லை. முந்தி தொழுது முடிஞ்சா, ஜும்மா முடிஞ்சா முசாஃபா நியாயமா நடக்கும். இப்ப எல்லாம் இப்படி இப்படி இப்படின்னு போறதான். தொடுறல யாரு கையை தரம் பார்த்து தொடுறோம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தந்த கையை பிடிச்சாங்க. என்ன ஜாபிர் இவ்வளவு கை கடினமாகுது? சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கிறவன் யா ரசூலல்லாஹ், செருப்பு தைக்கிற கையெல்லாம் கடினமாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ், இதுதான் சகோதரர் கணவன் மனைவிக்குள்ளே வரணும். அப்படியே கையெடுத்து முத்தமிட்டு கொண்டு சொன்னாங்க, ஜாபிர் இதே கையோட நீங்க சொர்க்கத்திலே நடமாடுவீங்க. எவ்வளவு அழகான வார்த்தை, அன்பான வார்த்தை, அன்பான வார்த்தை. ஒரு பெண்மணி கணவன் தான் தவறு, கணவன் ஒரு தவறை செஞ்சிட்டார், ஏசிட்டார். இப்ப ரெண்டு பேரும் தூங்கக்கொள்ள கோபமாகிறேன். இப்ப மனைவி என்ன செய்யறா? பணிஞ்சு போறான். பணிவை சொல்லிக் கொடுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆண்களும் தான். பணிவு வாழ்க்கையை பாதுகாக்கிறது போல இந்த குர்ஆன்ல கது சமியல்லா ஜுஸ்ல ஆரம்ப ஆயத்தை எடுத்து பாருங்க. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த கணவன்ல எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்க சொல்றத பார்த்தா. ஆனா அந்த கணவனுக்கு கோபம் வந்து வார்த்தையை சொன்னதுக்கு பின்னா அந்த கதஹரி உம்மீண்டு இவங்க ஓடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இந்த வாலிபத்தை கொடுத்து அவங்களோட பிள்ளைகளை நான் சுமந்து எத்தனையோ சொல்றான், ஹராமுன் அலைஹி அந்தி ஹராமுன் அலைஹி, உங்களுக்கு கேலா உங்களுக்கு சேரேலாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டுறாங்க. ஆனா அந்த மனைவி உடல்ல இன்றைக்கு தொடர் நாடகம் எந்த வீட்டில் இருக்குதோ பொம்பளைகள் ஆட்சியை கை கெடுக்க பார்ப்பான். இது நான் சொல்லல, இந்துக்களே சொல்றான். ஒரு குடும்பம் சீரழியறதுக்கு ஒரு வாப்பா வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல, தொடர் நாடகத்தை வீட்டுக்குள்ள அனுமதிச்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஹயாத்து சஹாபாவ குடும்பம், ஹயாத்து சஹாபாவ. சுப்ஹானல்லாஹ், நான் மன்னிச்சுக்கோங்க, நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்துல அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தர்பியத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி கணவன் கையை பிடிக்கிறா, பிடிச்சு சொன்ன ஹாதிஹி யதி பியதி, உங்களோட கையை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். இப்படியே இபாரத்துல வருகிறது. லா அதுக்கு கத்மன், நீங்க என்ன மன்னிக்காத வரையில் எனக்கு தூக்கம் போகவும் மாட்டுச்சு. மனைவி சொல்லணும். இப்படி ஒரு வார்த்தை சொன்னா 70,000 மலக்குமார்கள் பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. எப்படி? நாங்க இப்ப ஒருத்தர் வாழ்த்துறோம் பரக்கல்லாஹு லக்கன், இது மௌத்து வரங்காட்டின் குடும்பத்துக்கு தேவை. மௌத்து வரங்காட்டி ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு தஆலா மன்னிப்பு கேட்கிறாங்க. சக்கராத்ல அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி மன்னிப்பு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஃபாத்திமா நாயகியோட ரூஹ் பேச்சு ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா மடியில தான். சகோதரர்களே, நான் சொல்றேனே, வஜஅல பைனக்கும் மவத்தா ரஹ்மா, நபியை வீட்டுக்குள்ள கொண்டு போங்க, சொர்க்கத்திலே அல்லாஹ் வாழ வைப்பான். அப்படியான ஜோடியாக இதாக்கி வைப்பானாக அல்லாஹ் தஆலா. இவங்க சொல்லி கொடுக்கிற நிக்காஹ் தரம் என்ன தெரியுமா? நாங்க புள்ளைக்கு வைக்கிற பேர் சொர்க்கத்துக்கு பட்டோல கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் பேரை மாத்த மாட்டான். நல்ல பேர் வச்ச சொல்றாங்க தான். அடுத்தது நீங்க இப்ப சொல்லி கொடுக்கிற நிக்காஹ் இன்ஷா அல்லாஹ் இது கபூலாகி இவ்வளவு பெரிய துஆக்களோட சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த தம்பதியை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கோளையும் திரும்ப அல்லாஹ் நிக்காக புதுப்பிக்க மாட்டான். இந்த பள்ளியில இந்த லைப்ரரி தக்கியால இப்ப நடந்த நிக்காக வைத்துத்தான் சொர்க்கத்திலும் இந்த ஜோடி வாழ போகிறது. அல்லாஹ் அப்படி வாழ வைப்பானா. அலி ரலியல்லாஹு தஆலா கடைசி ஃபாத்திமா நாய் கடைசி நேரம் சக்கராத் மன்னிப்பு கேட்டாங்க, உடுப்ப கழி கொடுத்தாங்க அண்டு. அப்படியே மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க, நான் தான் உங்களோட ஹக்கில் மிச்சமே குறை செஞ்சிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அழுகிறாங்க. ஃபாத்திமா நாயகி மன்னிப்பு கேட்கிறாங்க, நான் உங்களோட ஹக்க சரியா நிறைவேற்றல, என் 2 பிள்ளைகளை நீங்க பார்த்துக்கோங்க. அன்பு நபீட வராசத்துகள் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்துல நாங்க சந்திக்கணும் அப்படின்னு ஆசையோடு அந்த பெண்மணி கண்ணீர் வடிக்கிறா. சுப்ஹானல்லாஹ், அலி ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் சொட்டு அப்படியே ஃபாத்திமா நாயகியோட முகத்துல விழுகிறது. அப்படியே மனைவியுடைய ரூஹு போய். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு ஓதின துஆ. எனவே அல்லாஹ் இதை பரக்கத்தாக்கி வைப்பான். தீனை கொண்டு போவோம், பாவம் ஒன்றும் கொண்டு போவானம். குறிப்பா போனுக்கு
பாவத்துக்குள்ள பெண்களை பழக்க வானம், காட்ட வானம், மியூசிக்க கொடுக்க வானம், குர்ஆனை கொடுங்கோ. உள்ளங்கள் இணைஞ்ச பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.